We'll continue with our chapter alcohol, phenols, and okay. So first நம்ம இந்த லெசன்ல ஆல்கஹால்ஸ் பத்தி தான் படிச்சிட்டு இருக்கோம். ஓகேவா? So alcohols ஓட classification நம்ம முடிச்சாச்சு ஆல்ரெடி. ஓகேவா? and naming முடிச்சாச்சு ஆல்ரெடி. ஓகே, ஆல்கஹால் ஃபங்க்ஷனல் குரூப் வந்து 10th ல படிச்சிருப்பீங்க. OH அதுதான் வந்து ஆல்கஹால். அந்த ஃபங்க்ஷனல் குரூப்போட ஸ்ட்ரக்சர் படிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம படிக்க போறது இன்னைக்கு என்ன அப்படின்னா preparation of alcohol. Preparation of alcohol. So first preparation வந்து from alkyl halides. From alkyl halides. Alkyl halides அப்படின்னா alkyl குரூப்னா என்னது? R குரூப். ஓகே, ஹாலைட்ஸ்னா ஹாலஜன், குளோரின், bromine, fluorine, iodine. So halogen ஓட ரெப்ரசன்டேஷன் வந்து X. So RX அப்படின்றது வந்து alkyl halides. ஆல்ரெடி இந்த alkyl halides இன்னொரு பேர் என்ன அப்படின்னு ஒரு லெசன்ல படிச்சிருக்கோம். அதுக்கு இன்னொரு பேர் வந்து halo alkanes. ஓகே, halo alkanes and halo arenes லெசன்ல படிச்சிருக்கோம். ஓகே, சோ இந்த alkyl halides வந்து நம்ம ஏதாவது ஒரு பேஸ் கூட போட்டோம்னா ரியாக்ட் பண்ணனும். RX plus NaOH பேஸ் கூட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா இந்த presence of heat என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு வந்து SN2 reaction will take place. SN2 reactionனா என்ன அப்படின்றதும் நம்ம halo alkanes and halo arenesல படிச்சு டெஸ்ட் எல்லாம் எழுதிருக்கோம் ஆல்ரெடி. ஓகே, SN1 reaction, SN2 reaction ஞாபகம் இருக்கா? ஓகே, சோ என்ன ஆகும் அப்படின்னா இந்த X அந்த மெக்கானிசம்லாம் நமக்கு இப்போ தேவையில்லை. இந்த X வந்து Na கூட சேர்ந்துடும், இந்த OH வந்து இங்க R கூட சேர்ந்துடும். எனக்கு ROH plus NaX கிடைக்கும். ஸோ ROH அப்படின்றது வந்து நத்திங் பட் என்னோட ஆல்கஹால். ஓகே, நெக்ஸ்ட் வந்து from alkenes. Alkenes அப்படின்னா உங்களுக்கு தெரியும், it is a double bonded compound. ஓகே, சோ இப்போ நான் வந்து ஒரு double bonded compound எடுத்துக்கிறேன். CH3CH double bond CH2. சோ இது வந்து 1 2 3 கார்பன்ஸ்னா ப்ரோ, டபுள் பாண்ட் இருக்கிறதுனால இந்த சைடுல இருந்து நம்பர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல டபுள் பாண்ட் வரதுனால ப்ரோ 1 இன். ஓகே, இப்போ இத வந்து நான் வந்து என்னவா மாத்தணும் அப்படின்னா ஆல்கஹாலா நான் வந்து மாத்தணும். சோ அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா I am going to add water. வாட்டர் வந்து எப்படி பிரியும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். வாட்டர் வந்து it will get separated as H plus and OH minus. H வந்து இந்த டபுள் பாண்ட்ல ஒரு கார்பன் கூட H ஆட் ஆகும், இன்னொரு கார்பன் கூட OH வந்து எனக்கு ஆட் ஆகும். ஓகே, and the double bond will change into single bond. இத வந்து நீங்க 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கீங்க. 11th ஸ்டாண்டர்ட்ல நீங்க வந்து என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னா மார்கோனிகாஸ் ரூல் அப்படின்னு படிச்சிருக்கீங்க. படிச்சிருக்கீங்களா? மார்கோனிகாஸ் ரூல் வந்து என்னது? சப்போஸ் இந்த மாதிரி இது காப்பி பண்ண வேண்டாம், இது மட்டும் காப்பி பண்ணிட்டா போதும். ஓகே, இந்த மாதிரி ஒரு டபுள் பாண்டட் காம்பவுண்ட் இருக்கு, இதுல வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணோம் அப்படின்னா வாட்டர் வந்து எப்படி பிரியும்? H plus OH minus அப்படின்னு பிரியும். இந்த OH வந்து ஒரு கார்பன்ல அட்டாச் ஆகணும், H plus வந்து ஒரு கார்பன்ல அட்டாச் ஆகணும். இந்த OH நெகட்டிவ் பார்ட் வந்து எந்த கார்பன்ல அட்டாச் ஆகும் அப்படின்னா
எந்த கார்பன்ல லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ் இருக்கோ அந்த கார்பன்ல அட்டாச் ஆகும். ஸோ எந்த கார்பன்ல லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ் இருக்கு? இந்த சைடு. அப்போ OH வந்து இந்த சைடு ஆட் ஆகும், H வந்து இந்த சைடு ஆட் ஆகும். அப்போ இதுக்கு என்ன ப்ராடக்ட் வரும் சொல்லுங்க பார்க்கலாம். OH வந்து இந்த கார்பன்ல அட்டாச் ஆகும், ஏன்னா இதுலதான் ஹைட்ரஜன் வந்து கம்மியா இருக்கு. ஸோ எனக்கு CH3 CH, இந்த CHல வந்து எனக்கு என்ன அட்டாச் ஆகும்? OH அட்டாச் ஆகும். டபுள் பாண்ட் will change into single bond. அதுக்கப்புறம் CH2 ன்னு இருக்கு, 2 கூட இன்னொரு ஹைட்ரஜன் ஆட் ஆயிடுச்சுன்னா CH3 ன்னு மாறிடும். ஸோ இதுதான் வந்து எனக்கு கிடைக்கிற ஆல்கஹால். ஸோ 3 கார்பன் இருக்கிறதுனால இது வந்து ப்ரோ. ஓகே, சிங்கிள் பாண்ட் இருக்கிறதுனால இது வந்து ஏன். செகண்ட் பொசிஷன்ல ஆல்கஹால் குரூப் இருக்கு. ஸோ அப்போ செகண்ட் பொசிஷனுக்கு 2, ஆல்கஹால் குரூப்புக்கு சஃபிக்ஸ் வந்து OL அப்படின்னு படிச்சிருக்கோம். ஓகேவா? தேர்ட் ஒன் வந்து from Grignard reagent. Grignard reagent அப்படின்னு ஆல்ரெடி ஏதாவது ஒரு லெசன்ல படிச்சிருக்கோமா? ஹாலோ ஆல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ எரிக்ஸ் லெசன்ல படிச்சிருக்கோம். Grignard reagent. Grignard reagent அப்படின்னா RMgX அப்படின்னு அர்த்தம். RMgX. Rனா ஆல்கைல், Mgனா மெக்னீசியம், Xனா என்னது? ஹாலைட். ஆல்கைல் மெக்னீசியம் ஹாலைட். இதுதான் வந்து இட் இஸ் Grignard reagent. இப்போ இந்த Grignard reagentல வந்து அதுல இருந்து எப்படி ஆல்கஹால் தயாரிக்கிறது அப்படின்றத பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இந்த Grignard reagent கூட GRனா நான் Grignard reagentக்கு ஷார்ட் ஃபார்ம். இந்த Grignard reagent கூட நான் என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆல்டிஹைட் ஆட் பண்ணணும். ஆல்டிஹைட்னா என்னது? ஆல்டிஹைட் குரூப் வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கீங்க. ஆல்டிஹைட் ஃபங்க்ஷனல் குரூப் வந்து என்னது? CHO. இதான் வந்து ஆல்டிஹைட் ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ Grignard reagent கூட ஆல்டிஹைட்ஸ் போட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து என்ன கிடைக்கும்? I will get alcohols. ஓகே, ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் ஈக்குவேஷன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இப்போ நான் வந்து ஒரு Grignard reagent எடுத்துக்கிறேன். C6H5. ஓகே, C6H5ன்றது வந்து என்னோட R குரூப். ஓகே, C6H5ன்றது வந்து என்னது? என்னோட R குரூப். C6H5னா நத்திங் பட் பென்சீன் ரிங், அதுதான். ஓகேவா? அண்ட் அது கூட வந்து எனக்கு என்ன இருக்கணும்? Mg இருக்கணும். அண்ட் அது கூட ஒரு ஹாலஜன் இருக்கணும். ஓகே, ஸோ ஹாலஜன் வந்து ஏதாவது ஒரு ஹாலஜன் Br அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ இதுக்கு பேர் என்ன வரும்? ஆர்னா ஆல்கைல். அப்போ இது வந்து ஃபினைல் மெக்னீசியம். Brனா என்னது? புரோமைட். ஃபினைல் மெக்னீசியம் புரோமைட், அதான் இதோட பேர். இப்போ இது கூட நான் வந்து என்ன பண்ணணும்? ஒரு ஆல்டிஹைட் ஆட் பண்றேன். ஸோ HCHO அப்படின்னு ஒரு ஆல்டிஹைட் எடுத்துக்கிறேன். ஒரே ஒரு கார்பன் இருக்கு. ஒரே ஒரு கார்பன் இருந்ததுன்னா மீன், சிங்கிள் பாண்ட் இருக்கிறதுனால ஏன், ஆல்டிஹைடு குரூப்புக்கு AL சஃபிக்ஸ். ஸோ இது வந்து மெத்தனல். ஓகேவா? ஸோ இது எப்படி ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஒரு இன்டர்மீடியேட் ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். இன்டர்மீடியேட்னா ஒரு இன்டர்மீடியேட் ப்ராடக்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த HCHO இதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். HCHO ஓட ஸ்ட்ரக்சர் என்னன்னா H இப்படி இருக்கு. இட் இஸ் அட்டாச்ட் டு என்னது? கார்பன். இந்த கார்பன் வந்து இட் இஸ் அட்டாச்ட் டு another ஹைட்ரஜன். அண்ட் இந்த ஆக்சிஜன் வந்து இட் இஸ் அட்டாச்ட் லைக் திஸ். இதுதான் HCHO ஓட ஸ்ட்ரக்சர். இப்போ இது வந்து எது கூட ரியாக்ட் பண்ண போகுது? C6H5 MgBr கூட ரியாக்ட் பண்ண போகுது. ஸோ இந்த C6H5 MgBr அப்படின்றது வந்து எப்படி பிரியும் அப்படின்னா C6H5 மைனஸ் MgBr பிளஸ் அப்படின்னு பிரியும். என்ன பிரியும்?
C6H5 minus MgBr plus அப்படின்னு தெரியும். ஓகே, ஸோ இந்த மைனஸ் சைன் இருந்ததுன்னா இது வந்து நியூக்ளியோஃபைல் அப்படின்னு படிச்சிருக்கீங்க. ஓகே, ஸோ இந்த நியூக்ளியோஃபைல் என்ன பண்ணும்? இட் வில் அட்டாக் திஸ் கார்பன். அப்போ இந்த கார்பனோட இந்த பாண்ட் வந்து ஆக்சிஜன் மேல மைனஸ் சார்ஜா போயிடும். ஸோ இந்த மைனஸும் இந்த பிளஸும் என்ன ஆகும்? அட்ராக்ட் ஆகும். அப்போ C6H5 வந்து கார்பனோட இந்த சைடு அட்டாச் ஆயிடும். MgBr வந்து எது கூட போய் அட்டாச் ஆகும்? ஆக்சிஜன் கூட போய் அட்டாச் ஆகும். ஸோ அப்போ எனக்கு கிடைக்கிற அந்த இன்டர்மீடியேட் எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். C6H5 CHH ஆக்சிஜன். இந்த ஆக்சிஜன் கூட எனக்கு MgBr வந்து அட்டாச் ஆயிருக்கு. இதுதான் வந்து என்னோட இன்டர்மீடியேட் ப்ராடக்ட். இப்போ எனக்கு என்ன வேணும்? எனக்கு ஆக்சுவலா ஐ வாண்ட் ஆல்கஹால். கரெக்டா? ஆல்கஹால் தான் என்னது? OH குரூப் வந்து எனக்கு தேவைப்படுது. ஸோ எனக்கு ஆல்ரெடி இந்த இடத்துல O இருக்கு. ஸோ இந்த MgBr ரிமூவ் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு H போட்டா எனக்கு என்ன ஆயிடும்? இது OH அப்படின்னு மாறிடும். ஸோ இந்த MgBr ரிமூவ் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும்? ஒரு H ஆட் பண்ணணும். ஸோ என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த இன்டர்மீடியேட்டை வந்து நீங்க உங்க புக்ல கண்டினியூஸா எழுதுங்க, எனக்கு அங்க இடம் இல்லை. ஐ எம் கோயிங் டு ட்ரீட் இட் வித் வாட்டர். வாட்டர் எப்படி பிரியும் உங்களுக்கு தெரியும்? H plus and OH minus அப்படின்னு பிரியும். ஸோ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா C6H5 C. இந்த Cல எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? 2 ஹைட்ரஜன். ஸோ எனக்கு வந்து CH2 அப்படின்னு எழுதுறேன். அண்ட் O, இந்த O கூட இந்த வாட்டர்ல இருக்க H பிளஸ் ஆட் ஆயிட்டு OH அப்படின்னு எனக்கு ஃபார்ம் ஆகும். பிளஸ் எது வெளியில போயிருக்கு? Mg வெளியில போயிருக்கு. Br, Mg கூட Br ஆல்ரெடி அட்டாச் ஆயிருக்கு. இப்போ இந்த OH மைனஸும் வந்து எனக்கு இங்க அட்டாச் ஆயிருக்கு. ஓகேவா? புரிஞ்சுதா இந்த ஈக்குவேஷன்? இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிளும் பார்க்கலாம். இதுக்கு எப்படி வரும் சொல்லுங்க. ஸோ இந்த CH3 CH2ன்றது வந்து என்னோட R குரூப், RMgX. ஸோ CH3 இங்க வந்து HCH1 இருக்கு, இங்க வந்து CH3 CH1 இருக்கு. ஸோ எனக்கு எப்படி வரும் இந்த இன்டர்மீடியேட் சொல்லுங்க. C இப்படி வரும். இங்க வந்து ரெண்டுமே Hன்றதுனால மேலேயும் கீழேயும் எனக்கு H வந்தது. இங்க வந்து என்ன இருக்கு? CH3 ஒன்னு H ஒன்னு இருக்கு. ஸோ மேல எனக்கு CH3 வரும், கீழே வந்து எனக்கு H வரும். ஸோ இந்த சைடு O கூட என்ன அட்டாச் ஆகும்? எனக்கு MgBr அட்டாச் ஆகும். அண்ட் இந்த CH3 CH2 வந்து இந்த சைடு வந்து எனக்கு அட்டாச் ஆகும். ஸோ இதுதான் வந்து என்னோட இன்டர்மீடியேட். இப்போ இந்த MgBr ரிமூவ் பண்ணிட்டு நான் வந்து H ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும்? I have to add water. Okay, so what I will get சொல்லுங்க. CH3 CH2, இது வந்து C அப்படியே இருக்கு. C கூட என்ன இருக்கு? எனக்கு H இருக்கு. ஸோ CH அப்படியே எழுதிக்கிறேன். ஆனா எனக்கு பிரான்ச்ல என்ன இருக்கு? பிரான்ச்ல ஒரு CH3 இருக்கு. ஓகே, ஸோ பிரான்ச்ல எனக்கு ஒரு CH3 இருக்கு. அப்புறம் O கூட H வந்துரும். பிளஸ் Mg ஆல்ரெடி Br கூட அட்டாச் ஆயிருக்கு. இப்போ ஒரு OH வந்து அட்டாச் ஆயிருக்கு. புரிஞ்சுதா? ஃபோர்த் ஒன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான 3 மார்க் கொஸ்டின், 5 மார்க் எப்படி வேணாலும் கேட்கலாம். ஓகேவா? ஆர் இல்லாட்டி சூஸ் அ கரெக்ட் ஆன்சர் மாதிரி உங்களுக்கு கேட்கறதுனால இதை சூஸா கூட கேட்கலாம். ஓகே, ஸோ ஃபோர்த் ஒன், வாட் இஸ் ஹைட்ரோபோரேஷன் அப்படின்னு கேட்பாங்க. ஹைட்ரோபோரேஷன். ஹைட்ரோபோரேஷன் இது வந்து நம்ம இப்ப படிக்கிறது என்னது? ப்ரிப்பரேஷன் ஆஃப்
alcohol. So hydroboration அப்படின்றது வந்து it is a method for preparing என்னது alcohol. So எப்படி prepare பண்ண போறோம்? So it is used to prepare alcohol. So இதை எப்படி prepare பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாம். First வந்து we are going to take one alkene. இந்த alkene கூட boration. Okay, so I am going to add a compound called diborane. Alkene kuda I am going to add diborane. Alkene kuda diborane add பண்ணும்போது I will get trialkyl borane அப்படினு ஒரு காம்பவுண்ட் வந்து எனக்கு கிடைக்கும். Trialkyl borane இதுதான் வந்து என்னோட intermediate. ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ணணும்னா இந்த ட்ரை ஆல்கைல் போரேனை வந்து I have to treat it with H2O2. H2O2 னா என்னது? H2O னா water, H2O2 னா hydrogen peroxide. ஓகே, hydrogen peroxide கூட react பண்ணோம்னா I will get my alcohol. Okay, and இது வந்து it takes place in the presence of NaOH. இப்போ இதுக்கு தான் நம்ம ஒரு ஈக்குவேஷன் எழுத போறோம். ஓகே, சோ ஹைட்ரோபோரேஷன் கேட்டாங்கன்னா இது அப்படியே நீங்க வேர்ட்ஸ்ல எழுதணும். ஓகேவா? நான் வந்து உங்களுக்கு புரியணும்ன்றதுக்காக ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். இத வேர்ட்ஸ்ல எழுதிட்டு you have to write the equation. So equation எழுதலாம். First alkene, நான் எடுத்துக்க போற alkene வந்து CH3 CH double bond CH2. இந்த alkene ஓட பேர் வந்து 3 கார்பன் இருக்கனால pro. First positionல double bond இருக்கு. So pro 1 in. இத வந்து நான் எது கூட ரியாக்ட் பண்ண போறேன்? diborane கூட ரியாக்ட் பண்ண போறேன். diborane ஓட ஃபார்முலா வந்து p block elements லெசன்ல நீங்க படிப்பீங்க. ஓகே, p block elementsல தான் வந்து boron அப்படின்ற ஒரு இது வரும். சோ p block elements ஆல்ரெடி 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க. ஓகே, சோ diborane ஓட ஃபார்முலா வந்து B2H6. B2H6. சோ எனக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லிருக்கேன்? trialkyl borane அப்படின்னு சொல்லிருக்கேன். சோ ப்ரோப்னா அப்ப எனக்கு ட்ரைப்ரோபைல் கிடைக்கும். ட்ரைப்ரோபைல், ப்ரோபைல்னா எத்தனை கார்பன்? 1 2 3. ப்ரோப்ன்றதுனால 3 கார்பன். ஓகே, சோ எல்லாமே வந்து எனக்கு சிங்கிள் பாண்ட். சோ இந்த கார்பன்ல வந்து ஒரு பாண்ட் தான் இருக்கு. சோ மீதி 3 பாண்ட் வேணும். சோ நான் 3 ஹைட்ரஜன் போடுறேன். இந்த கார்பன்ல 2 பாண்ட் இருக்கு. சோ மீதி 2 ஹைட்ரஜன் வேணும். சோ 2 ஹைட்ரஜன். ப்ரோபேன் அப்படின்னா நான் CH3 போடுவேன். ஆனா ப்ரோபைல் ட்ரைப்ரோபைல்னு வரதுனால ஒரு ஹைட்ரஜன் கம்மியா போடணும். ஓகே, ப்ரோபேன்னா ஹைட்ரஜன் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ப்ரோபைல் அப்படின்னா ஹைட்ரஜன் சாட்டிஸ்ஃபை ஆகலன்னு அர்த்தம். ஒரு ஹைட்ரஜன் கம்மியா போடும். ஆனா எத்தனை ப்ரோபைல் சொல்லிருக்காங்க? ட்ரைனா அப்போ இதுக்கு பிராக்கெட் போட்டு நான் வந்து 3ன்னு எழுதுவேன். அப்போ இதுதான் வந்து ட்ரைப்ரோபைல். ட்ரைப்ரோபைல் போரேன். போரேன்னா என்னது? B. ஓகே, ஆனா B வந்து எத்தனை இருக்கு? எனக்கு 2 இருக்கு. சோ அப்ப நான் ஃப்ரண்ட்ல பேலன்ஸ் பண்றதுக்காக 2 போட்டுக்கிறேன். ஓகே, சோ இதுதான் ட்ரைப்ரோபைல் போரேன் என்னோட இன்டர்மீடியேட். இப்போ இந்த ட்ரைப்ரோபைல் போரேனை வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு கூட ரியாக்ட் பண்ணும் in the presence of NaOH. So next step எழுதிக்கோங்க. இது first step, இது second step. So CH3 CH2 CH2 thrice plus hydrogen peroxide. Hydrogen peroxide வந்து H2O2. 3H2O2 எடுத்துக்கிறேன். ஏன்னா இது வந்து ப்ரோபனால். ப்ரோபைல்னாலே எனக்கு என்ன வரும்? ப்ரோபனால் வரப்போகுது. அப்போ ப்ரோபைல் வந்து 3 இருக்கிறதுனால ஹைட்ரஜன் பெராக்சைடும் நான் 3 எடுத்துக்கிறேன். ஓகே, it takes place in the presence of என்னது? NaOH. So
எனக்கு என்ன கிடைக்கும்? I will get my alcohol. So propyl அப்படினா என்ன ஆல்கஹால் கிடைக்கும் எனக்கு? ப்ரோபனால் கிடைக்கும். ஓகே, சோ ப்ரோபனாலோட ஃபார்முலா என்னது? CH3 CH2 CH2OH. சோ மூணு கார்பன்றதுனால ப்ரோ, சிங்கிள் பாண்ட்றதுனால ஏன் OH. ஓகே, ப்ரோபனால். ஆனா எத்தனை இருக்கு? எனக்கு 3. சோ எனக்கு 3 ப்ரோபனால் கிடைக்கும். ஓகேவா? பிளஸ் இந்த போரான் வந்து தனியா இருக்கு. போரான்னா இட் இஸ் a மெட்டல். சோ B+ ன்னு வரும். இதுல இருந்து OH-. சோ போரான் ஹைட்ராக்சைடு ஃபார்ம் ஆகும். போரான் ஹைட்ராக்சைடோட ஃபார்முலா வந்து BOH thrice. BOH thrice. சோ புரிஞ்சுதா? ஹைட்ரோபோரேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான क्वेश्चन. ஓகே, சோ ரிமைனிங் திங்ஸ் வந்து I will continue with the next